அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ சுமோ ரோபோட் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கீட்டில் வந்து முதல்ல ரோபோட்டு, சரிங்களா, ரோபோட்டு. அதுக்கப்புறம் அவரோட அடாப்டர், சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வரும், சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல். இது ஒரு ரிமோட்டு. இது ஒரு ரிமோட் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கான் ரிமோட் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதான் இந்த கன் ரிமோட். ஓகேவா? சரி, இந்த ரிமோட் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். முதல்ல இந்த போட்டியை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து சுமோ ரோபோட் என்று அழைக்கக்கூடிய ஒரு போட்டி. இந்த போட்டி வந்து ஒரு எதிரணியில் உள்ள ரோபோட்டை நம்ம வந்து தள்ளி அதை வந்து அந்த வட்ட இடத்துலேருந்து தள்ளி அதை உழ வைக்கணும், சரிங்களா. இது எதை சார்ந்து இருக்குன்னா, ஜப்பானில் வந்து சுமோ காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 2 மல்யுத்த வீரர்கள், உடல் பருமனான மல்யுத்த வீரர்கள் 2 பேர் சண்டை போடுவாங்க. அதாவது தள்ளுவாங்க, இல்லைனா வந்து அவங்கள கவிழ்க்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் அதுவும் அந்த ரிங்லேருந்து வெளியாகினாங்கன்னா அவுட், அதாவது தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த ரோபோட்டும். எதிரணியோட ரோபோட்டு அந்த வளையத்தை விட்டு வெளியே விழுந்துட்டாலோ வெளியே தள்ளப்பட்டாலோ அது வந்து இந்த ரோபோட் தெளிச்ச மாதிரியான பொருள்படும், சரிங்களா. சரி, இப்போ நேரடியாக எப்படி இதை ஆன் பண்ணுறது, செயல்படுத்துறதுன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட், இந்த ரிமோட்டில் வந்து நம்ம இந்த பகுதியை நம்ம ஆன் பண்ணோம். ஓகே, இதை முக்கியமாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம என்ன பார்க்கணுன்னா, இதோட வால்ட் எவ்வளோ இருக்குன்னு, அதோட டிரான்ஸ்மிட்டர் வால்ட்டு குறைந்தபட்சம் 4.5 விட கூட இருக்கணும், சரிங்களா. 4.5 விட கூட இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4.9 இருக்குது, சரிங்களா. அப்போ இது வந்து இந்த பேட்டரி வந்து பவர் வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்ததாக நம்ம வந்து இந்த ரோபோட்டை ஆன் பண்ணணும். ஆனால் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த இதர பொருட்களை வந்து நீங்கள் நகர்த்தி வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் தரையில் இதை செயல்படுத்தி பாருங்க, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் செய்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலும் இருக்காது, சரிங்களா. இந்த டிரான்ஸ்மிட்டிங் பாருங்கள் கோசமாக இருக்குது, ஒன்றுமே சிக்னல் இல்லை. நான் இங்கே ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் வந்துருச்சா? நல்லா பாருங்கள், டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் வந்துருச்சுல. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து என்ன அர்த்தம்னா, இது வந்து செயல்படுறதுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. எப்படி செயல்படும்னா, இது வந்து இது வந்து ட்ரிகர் சொல்லுவோம். அடுத்தது இது வந்து ரைட் லெஃப்ட் ஸ்டேரிங்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரிகரை அமுத்துனீங்கன்னா, இது பாருங்கள், ட்ரிகரை நான் அமுத்துனேன்னா முன்னுக்கு போவோம். ட்ரிகரை அமுத்துனா முன்னுக்கு போவோம். ட்ரிகரை நான் வந்து பின்னால், அதாவது இழுத்தா முன்னுக்கு போவோம், தள்ளனா பின்னால் வரும். புரியுதுங்களா? மீண்டும் செய்யறேன் பாருங்க. ட்ரிகரை இழுக்கிறேன், முன்னுக்கு வருது. ட்ரிகரை தள்ளுறேன், பின்னால் போகுது, சரிங்களா. அடுத்ததாக ஸ்டேரிங்கு, அதாவது வலது பக்கம் திருப்புறேன், வலது பக்கம் திரும்பும். இடது பக்கம் திருப்பும் போது இடது பக்கம் திரும்பும், சரிங்களா. இதை நான் உங்கள் பக்கத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்க, உங்கள் பக்கத்துலேருந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அழுத்துறேன், அது முன்னுக்கு போகுது. தள்ளுறேன், அது பின்னால் வருது, சரிங்களா. இப்போ ரோபோட்டு நான் வந்து வலது பக்கம் திரும்புகிறேன், வலது பக்கம் திரும்புது. இடது பக்கம் திருப்புறேன், இடது பக்கம் திரும்புது, சரிங்களா. ஸோ இது வந்து விரைவாக போகுது, வேகமாக போகுதுல. ஸோ இந்த வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், சரிங்க. இந்த வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இது வந்து நம்ம வந்து இங்கே அச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு எல்லாம் கருப்பாகவே இருக்கும், அதனால் நம்ம வந்து வெள்ளை அச்சு கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே வந்து 50 ஸ்பீடில் வந்து 50ன்ற லெவலில் அது ஸ்பீட் வேலை செய்யுது. நீங்கள் வந்து இந்த 100 கூட மாற்றலாம், 75 மாற்றலாம். ஆனால் முதல் முறையாக மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா 50ல் ஆரம்பிக்க சொல்லுவோம், பிறகு நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதான் விஷயங்கள். தயவுசெய்து இந்த ரோபோட் தேவைப்படுறவங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான விலை வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதோட கான்டாக்ட் நம்பரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், சரிங்களா. ஸோ ரொம்ப போட்டிகள் வந்துட்டுருக்கு இந்த சுமோ ரோபோட்டை சார்ந்து. அனைத்து மாணவர்களும் இதில் பங்கெடுக்கணுன்றது எங்களுக்கு ஆசை. நன்றி, வணக்கம். ப்ரோவினோ சொல்யூஷன்.